புதுசா கட்சி ஆரம்பிச்சோம். அவருக்குன்னே நான் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். ஒரு பையன் வீட்டுல விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் கடந்த விசில முழுங்கிக்கான். விசில முழுங்கிங்கன்னு நின்னு கடிச்சு நின்னா அந்த விசில் என்ன ஆகும்? அவன் மூச்சு விடுறப்ப எல்லாம் சவுண்ட் வருது. அவங்க அப்பா ஐயோ பக்குடா வாந்தியறா அப்படிங்கிறாரு. இந்த பயலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியல. முழுங்கிட்டானே விசில. பஸ்ல தூக்கி போறாரு. அன்னை சிவசங்கரோட பஸ். டிரைவர் ஓட்டி போறாரு. கண்டக்டர் பையில ஒரு விசில் வச்சிருக்கான். அது எதுக்கு? ஸ்டாப்ல நிப்பாட்டாரு. கண்டக்டர் ஸ்டாப்ல நிப்பாட்டாரு. பாடாளூர் நின்றுச்சு. பாடாளூருக்கு அடுத்த ஸ்டாப் கடையில மிசில முழுங்கினவன் தூக்கிட்டு வர்றேன். அவங்க அப்பா அவன் பாரு டிரைவர் பாட்டினாரு. கண்டக்டர் அறிவு கட்டாரு. பொழுதுக்கு விசில் அடிச்சிட்டு இருப்பியா? ஸ்டாப் இல்லடா. நான் அடிக்கலையா? எவன் அடிக்கிறாங்க தெரியல. நான் விசில பாலிட்டில போட்டுல எவன்டா அடிச்சதுன்னு பார்த்தா அவங்க அப்பையும் சொல்லியிருக்காங்க. மகன் விசில முழுங்கிட்டாயா? அவன் பாட்டுக்கு பொழுது போற நேரத்துல எல்லாம் மூச்சு விடுறான். விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. 15 இடத்துல டிரைவர் கிறுக்கு பிடிச்சு பயணிகள்லாம் அந்த விசில முழுங்கின பயலையும் அவங்க அப்பனை இறக்கி விட்டு ஆளு முகரேன் வந்து சேர்ந்துருக்காங்க. விசில முழுங்கின நாய். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். விசில முழுங்கினவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். டாக்டர் இல்ல. போய் வீட்டுல போய் படுத்துட்டேன். நைட்டு விசில முழுங்கின மகனை பக்கத்துல படுக்க போட்டு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. 1 மணிக்கு மகன் மூச்சு விட்டு விசில கக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். நைட்டு 1 பக்கத்து வீட்டுல ஒரு கார்பரேஷன் டிரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவரு விசில் சத்தம் காட்டோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்னு நினைச்சு பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா படுத்திருக்கு. குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன். பக்கத்து வீட்டுல பெரிய கலகம். அப்புறம் தான் அவங்க அப்ப இந்த விசிலும் முழுங்கின வயலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், விசில முழுங்கின அந்த குரூப்பா இருந்தாலும் சரி, போலி கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற அடிமை கூட்டணியாக இருந்தாலும் சரி, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் முன் உங்களுடைய நாடகங்கள் எதுவும் எடுபடாது இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட திட்டங்களை என் தலைவர் கொடுத்திருக்காரியா? எப்படிப்பட்ட திட்டம்? காலையில ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என் தலைவர் போயிருக்காரு. நிகழ்ச்சி நிரல் நடக்குது. 1 இறைவணக்கம் பாடியாச்சு, தமிழ் தாய் வாழ்த்து, வரவேற்புரை எல்லாம் முடிஞ்சு தலைமை ஆசிரியர் உரை, முதலமைச்சர் போயிருக்காரு. முதலமைச்சர் சிறப்புரை சொல்றதுக்கு முன்னாடி திடீர்னு அந்த அசம்பிளியில ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுகிறான். எல்லாரும் அவன பக்கத்து கிளாஸ் ரூமுக்கு போய் தண்ணி தெளிச்சு அந்த பையனை படுக்க வச்சிருக்காங்க. அங்க ஒரே சலசலப்பாகுது. நம்ம தலைவர் பாக்குறாரு, என்ன அங்க நடக்குதுன்னு கேட்கிறாரு. உடனே ஒரு பையன் மயக்கம் போட்டான். அவன பக்கத்து கிளாஸ் ரூம்ல போய் தண்ணி தெளிச்சுட்டு இருக்காங்க. தலைவர் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. மாணவர்கள் பட்டினியோடு வகுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரியம் செய்யாத நான் எதற்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும்? பெருந்தலைவர் காமராஜர் வழியில் இதற்கு ஒரு வழி நான் செய்து ஆக வேண்டும் என்று பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு யோசனை கேட்கிறார். முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு அவர்கள் பட்ஜெட் போட்டு முதல் தவணையாக ஒரு 15 லட்சம் மாணவர்களுக்கு, ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலாம் சொல்லி உலகத்திலேயே பள்ளியின் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கிய ஒரே தாய் மாணவர் நம் தமிழக முதல்வர். சோறுங்கிறது சாதாரண விஷயமா? உண்மையிலே அது எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா? ஒரு பாகவதர் கச்சேரி நடத்திட்டு இருந்தாரு. ஆஹா, ஒரு பாகவதர் பாட்டு பாடுறாரு. கண்கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. இன்னொருத்தர் சதி சொல்றாரு. கச்சேரி ஓடிட்டு இருக்கு. 2.5 மணி நேரம் சதி சொல்றேன், மிருதங்க வாசிக்கிறேன்.
பாகவதற்கு அப்படியே டயர்ட் ஆகுது. அந்த சதி சொல்றவனுக்கு பசி பொறுக்க முடியல. அவனும் சீட்டை எல்லாம் கொடுக்குறான். பசிக்கு இது முடியா கச்சேரியா இல்ல 3.5 மணி நேரம் வாசிக்காம காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படின்ட்டு பாகவதர் இப்படி ஒரு ஜதி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. திங்கிறதா தொங்குறதாங்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தா கச்சேரி நடக்கிற இடத்துக்கு ரைட் சைடுல ஒரு பெட்டி கடையில வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை கேட்கிறேன், தொங்குறதா பசியில திங்கிறதா. உடனே பாகவதர் நன்றி வணக்கம். அதுக்கப்புறமே ஓடி போய் வாழைப்பழத்தை பிச்சு தின்னாலும் தின்றுவான். பசி வந்திட 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். அப்படி காலையில் வரும் மாணவர்கள் வயிற்று பசியோடு வரக்கூடாது என்பதற்காக காலை சிற்றுண்டி உணவை என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து அந்த திட்டத்தை இன்று 8 மாநிலங்களில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் லண்டனிலும் கனடாவிலும் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். எங்க அம்மா சின்ன பையனா இருக்கும்போது கல்யாண வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சுட்டு இலையில மூடி விடாப்பாங்க. எதுக்குமான்னு கேட்பேன். பெத்த தாய் சொன்னா கேளுடா, மூடி விடா. சரிமா அப்படின்னு மூடி வச்சுட்டு ரொம்ப நாளா இதை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அம்மாட்ட பெரியவனா கேட்டேன், எதுக்குமா இப்படி கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சு மூடி வைக்க சொல்றேன். அதுக்கு எங்க அம்மா சொல்லுச்சு, டேய் இலையெல்லாம் நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு குப்பையில தான் போடுவேன். அப்ப யாரு வந்து தின்பா? நாய்க தான் வந்து தின்னான். நீ கொஞ்சோண்டு சோறு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓபன் பண்ற நாய் அந்த சோத்தை பார்த்துட்டு எந்த மகராசனோ ஒரு வாய் சோற வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு உன்னை வாழ்த்திக்கிட்டே சாப்பிடும்டா. நீ வலிச்சு வெறும் இலைய போட்டிருக்கன்னு வச்சுக்க. அந்த நாய் ஓபன் பண்ணிட்டு என்ன நினைக்க, நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிருக்கும் போல. நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்க கூடாதடா. ஒரு விலங்குக்கு ஒரு வாய் சோறு போடுறது கூட மிகப்பெரிய புண்ணியம் என்ற வள்ளலார் சொன்ன அந்த கருத்தை மனதில் வைத்து ஏழை மாணவர்கள் மட்டுமல்ல, ஆரம்ப பள்ளியில் வரும் அனைத்து மாணவர்களுக்கும் காலை சிற்றுண்டி என்ற புரட்சிகரமான திட்டத்தை உருவாக்கி காட்டியவர் நம் தலைவர் மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாருங்க, அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. பட்டு போட ஜாமுன்னு கட்டியிருக்காங்க. ஆம்பளை எல்லாம் வேட்டி கட்டியிருக்கீங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு இதே பட்டு புடவை வித்தா காசு கிடைக்கும். 15 வருஷம் கழிச்சு நான் கட்டியிருக்க வேட்டியை 6 மாசம் கழிச்சே என்ன சொல்ல முடியாது. ரொம்ப போனா இட்லி துணியை வேணா யூஸ் பண்ணலாம். அதுவும் இப்ப யார் துணி வச்சு யார் இட்லி மாவு ஊத்துறது? இப்ப எல்லாம் ஸ்பெஷல் குக்கர். ஒரே நேரத்தில் 600 இட்லி, துணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அந்த இட்லி துணி கூட லாய்க்கில்லை அந்த வேட்டி. ஆனால் பெண்கள் ஒரு பட்டு புடவையில் கூட தாங்கள் சேமித்து வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த சேமிக்கும் உணர்வும் பொறுப்பும் பெண்களிடம் இருப்பதால் தான் மகளிர் உரிமை தொகையை ஆண்களிடம் கொடுக்காமல் பெண்களுக்கு கொடுத்த நம் தலைவர் மகளிர் உரிமை தொகையை அந்த 1000 ரூபாய். அதான் மருதகாசிங்கிற கவிஞர் பாடினார். சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு. ஆம்பளையிட்ட மட்டும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கலாம். நல்லவங்க எல்லாம் வீட்டுக்கு செலவழிப்பாங்க. எல்லாரும் நான் சொல்ல, பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சுட்டு சனிக்கிழமை வர்றாரு. நான் அப்பல 1000 ரூபாய் தலைவர் கொடுத்துருக்காரா? 1000 ரூபாய்க்குமா அரிசி பருப்பு வாங்க போற? ஒரு 500 ரூபாய் சந்தோஷமா இருப்பான். 500 ரூபாய்க்கு அரிசி பருப்பு வாங்க. 500 ரூபாய் வாங்கிட்டாங்க. அவனுக்குன்னே மிச்சர் வாங்கி கொடுக்க, பொட்டுக்களை வாங்கி கொடுக்க ஆள்லாம் அனுப்பிட்டான். ஒரு மட்டை எல்லாம் ரெடி பண்ணாங்க. சாப்பிட சாப்பிட it is not your control. English nam pesanga. The Prime Minister Modi is not at all a man.
he is drying the foot of Donald Trump. உலக அரசியெல்லாம் பேசுவாங்க. மாப்பிள்ள இன்னும் ஒரு 500 ரூபா இருக்குல்ல, அதுக்கு வாங்கிடு, அடுத்த மாசம் பார்த்துக்கிறோம். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2 ஆண்ட்ராய்டு சாக்கடையில் கிடக்கும். என் தலைவர் கொடுத்த உரிமை தொகை சாக்கடை தொகையாக மாறிவிடும். என் சகோதரியின் கையில கொடுத்ததுனால கன்னியாகுமரியில் ஒரு அம்மா சொல்லுது, என் ஒரே பொண்ணு என் புருஷனை இறந்து போயிட்டாரு, என் பொண்ணு பேர்ல மாசம் மாசம் 1000 ரூபாய் நானு பிக்ஸட் டெபாசிட்ல போடுறேன். இன்னைக்கு 28-30,000 ரூபாய் என் பிள்ளை கணக்கில் இன்னைக்கு சேர்ந்து வட்டியோட சேர்ந்து 35,000 ரூபாயா மாறி இருக்கு. என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை முடிச்சிருவையான்ட்டு ஒரு தாய் தந்தை வீட்டிலிருந்து வரக்கூடிய வருஷம் கூட கிறிஸ்துமஸுக்கு வரும், பொங்கலுக்கு வரும், தீபாவளிக்கு வரும். ஆனால் மாதம் மாதம் ஒரு பிறந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு சீர்வரிசையாக 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு தந்தை, ஒரு மகன் யார் என்றால் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நரேந்திர மோடி அண்டு எடப்பாடி அமைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி இருக்கே, அதுக்கு பேரு என்டிஏ சர்க்கார், நேஷனல் என்டிஏ அலையன்ஸ். அந்த அலையன்ஸ்க்கு நான் வச்சிருக்க பேரு that is not NDA alliance, that is national disaster alliance. தேசத்தை அழிக்க வந்த கூட்டணி. it is not NDA, this is national disaster alliance. இன்னொரு பேர் வச்சிருக்கேன் அந்த அலையன்ஸ்க்கு, அதான் FDA. FDA, F for fraud, D for tobacco, A for acting. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஃப்ராட் நீங்க பார்க்க முடியாது. பிரதமர் அந்த வார்த்தை சொல்றதுக்கு நான் உண்மையிலே வேதனைப்படுறேன். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பதில் சொல்வதற்கு ஒரு பிரதமர் தயாராக இல்லை என்றால் அந்த பிரதமரை நம்ம என்னையா சொல்றது? அவர் உண்மையிலேயே ஒரு பொய் புரட்டுக்காரர், ஃப்ராட். இரண்டாவது டுபாக்கு. டுபாக்குன்னா என்ன? சொல்றது எதையுமே செய்ய மாட்டாங்க, செய்வது எதையும் சொல்ல மாட்டாங்க. மூணாவது ஆக்டிங். அதுல எடப்பாடி மோடி கில்லாடிக. எல்லாரையும் பார்த்தா ஒரு கும்பிடு போடுவார் பாருங்க நரேந்திர மோடி. இந்த கூழ கும்பிடு போடுறேன் மட்டும் எந்த நேரத்துல யார கவுப்பான்னு கண்டே பிடிக்க முடியாது. ஒரு கலெக்டர் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், முனியாண்டி. முனியாண்டி ஐயா வாடா, சரியா சோத்தர்ரா எடுக்கறீங்க ஐயா ஐயா ஐயா. முனியாண்டி மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும்னார் அந்த கலெக்டர். ஒரு நாள் கலெக்டர் கேணியில தண்ணி அரைச்சு குளிச்சுட்டு இருந்தாரு. தவறி கிணத்துல விழுந்துட்டாரு. யாரு? கலெக்டர். முனியாண்டி 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 கத்துறாரு. கைத்த போட்டு முனியாண்டி தூக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஆர்டர் கொண்டு வர்றான் இன்னொரு ஓய. கலெக்டரை மாத்திட்டாங்கடா வேற மாவட்டத்துக்கு. அப்படியா? அப்படியே விட்டுட்டாங்க கலெக்டர். முனியாண்டி ஐயா புது கலெக்டர் வந்துட்டாருன்னு அங்க போயிட்டேன். முத கலெக்டர் அவுட்டு கிணத்துல. இந்த முனியாண்டி மாதிரிதான் கூழ கும்பிடு போட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒன்றிய பிரதமர். கீழடி நம் தாய்மடி என்று சொல்கிறார் நம் முதலமைச்சர். காலடிதான் என் தாய்மடி என்று கிடப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கீழடி என் தாய்மடி என்று சொல்லி தமிழரின் நாகரிகத்தை உலகத்திற்கு கொண்டு செல்பவர் தளபதியார். ஆனால் காலடி என்ற என் தாய்மடி என்று காலடியில் கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி எங்க? இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சக கூட்டணியான மோடி எடப்பாடி பழனிசாமி கம்பெனியை, இந்த நாட்டை அந்த கூட்டணியை நிராகரித்து மக்களின் தோழமையில் என்றும் தனது சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை 2026 மீண்டும் முதல்வராக்கும் வரை ஓயமாட்டோம் 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 என்று அறைகூவல் விடுத்து